என்ன தொடிக்கிறங்க நான் நல்லா பண்ண பாரு தொடிக்கிறங்க ஏய் நான் நல்லா பண்ணவனா அம்மா துண்டு இல்ல என்ன பார்த்து என்ன பாட்டு பண்ணா நான் என்ன தப்பு பண்ணா சொல்லு நான் என்ன தப்பு பண்ணா பாடு என்ன பாட்டு பண்ணா மைமா தாண்டா அஞ்சல என்னடா மைமா பிச்சு அஞ்சல கபில் புந்துட்டேன் ஏய் பாலாம் அந்த பாட்டா அட நெஞ்சிலன்னு சொல்லணும் எவ்வளவு மக்கள் அமர்ந்துக்காங்க நான் ஒரு தொத்து வாய் முண்டா தவறா பாலாமங்க நான் தான் தொத்து வாய் முண்டா ஏதோ புலால ஆச்சு விட்டுக்கிறேன் எதுல அடிச்சு விட்டா புலால அசிமான பாட்டு பாடலாமாங்க தப்பா நினைக்காதா வாங்க ஏதோ அடங்க கோத்தா வரமுடா பாடு ஐயோ ஏய் யார பத்தினா வந்து கேக்குறா அடங்கத்த உன்னதான் என்ன பார்த்து கேக்குறா என்ன பண்ணுவா என்னடா டேய் மரியாதை கொடுத்து பேசுறா அடங்கத்த தரமுடா பாடு பெரியவங்களை கண்டால் மாதிரி கையெடுத்து வணங்கணும் வணங்க முடியாது போ வணங்க முடியாது கோத்தா இறங்கி வாடா இறங்கி வந்த பட்டை எடுத்துருவேன் ஏய் இறங்கி வாடா இறங்கி வாடா அந்த வயசுல பார்த்து ஆளுங்களா எப்படி கையெடுத்து வணங்குறாங்க யாரா புண்ணியா வணங்கின கையெடுத்து ஜாகிரதை யாரு நானு வணங்க முடியாது பாடு வந்தது வராத சூத்த பாடிக்கிப்பா நான் உனக்கு கையெழுத்துக்க முடியுமா மரியாதை பையா என்ன பண்ற இறங்கி வாடா வலிச்சு 3 இல வரல ஐயா வைய விடுங்க இறங்கி வந்த தோல் உச்சிடும் இறங்கி வாடா என்னதான் நினைச்சுக்கிற மனுஷன் அச்சிக்கலாம் இறங்கி வா எப்படி பேசுற மத்தியா அந்த தெருல நாய் கொலிக்கல அதே மாதிரி கொலிக்கிறான் பாரு என்ன பார்த்த நாய் நானா நாய் அப்படித்தானே பேசுறேன் மூஞ்ச பாத்துக்கிறியா நாய் மூஞ்சிக்க பார்த்த சனகோருக்கு சூத்தாட்ட மூஞ்ச வச்சுக்கின்னு என்ன நாயின்ற மரியாதை சொல்றேன் வந்துருங்க டேய் என்ன பண்ற பண்ணி போடா டேய் எதுக்கு வந்தீங்க எதா எதுக்குடா வந்தீங்க ஆட்டாட தானே கொண்டு வந்தா சப்ஜெக்ட் விட்டு போல வந்த உடனே போட்டான் ஒம்மாட்டான் அவனை போய் கேட்டாக்க என்ன வந்து பாடுறேன் என்ன பார்த்து கேட்டான் என்ன பார்த்து கேட்டாண்டாவா இந்த பையன் தானே கேட்டான் என்ன பார்த்து கேட்டாடா கேட்கலாமா அந்த வார்த்தை என்ன பார்த்து கேட்கலாமா இந்த பையன் தானடா உன்னை பார்த்தா என்னன்னு கேட்டான் உன்னை பார்த்தா என்ன பார்த்தா கேட்டான் இந்த பொடி பையன் இந்த பையனா தானடா என்னன்னு கேட்டான் இந்த பையனா கேட்டான் உன்னை பார்த்தா என்ன பார்த்தா கேட்டான் இந்த பையன் என்னன்னு கேட்டான் உன்னை பார்த்தா கேட்டா என்ன பார்த்தா கேட்டான் இந்த பையனா தானடா கேட்கலாம் அந்த வார்த்தை கேட்கலாமாடா சீக்கிரம் எல்லாம் பாடு எம்மா பையன் கேட்கலாம் அந்த வார்த்தையா நேத்து பேஞ்ச மழை பேசுன மரியாதை கேட்டுக்கோ பாத்தியா என்ன உன்னை பார்த்தே மரியாதை கேட்டு சொல்ல பாருங்க ஒருத்தங்கன்னா முன்ன வந்து உதவாங்கடா வந்தது வரது ஏன் சூத்த போட்டுக்கிறான்டாவா நான் மட்டும்தான் பணம் வாங்கி போறேன் சும்மா வாங்கி கை வீசிக்கிற போறேன் அவரு சர்வீஸ் வயசா இருக்குமா அதுக்கு கேளா நட்டாத கேளவன சீக்கிரம் கேள நான் வம்பு வச்சுக்க போறேன் வாடா வரமுடியாது பாட்டா வாடா இன்னும் 4 எலும்புல நெருக்கிடுவேன் பேசுற சூத்தாடுவேன் ஆமா ஆத்து சூப்பு வச்சு குடிப்பா வாடா நான் மட்டும் அடிப்பான் பழுது பையன் வேற கப்பல் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓனர்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஆமா நீ எப்ப வாங்க போற அந்த வயசுக்கு வர சொல்லியே தெரியல வேலை ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி அவளை வாய மூடி சும்மா தான் ஒண்ணுமாவது நம்மளே எத்தனை பேர் மாடிக்கு ஓதிப்பான் நம்மளும் நினைச்சாங்க இன்னதான் ஓதிப்பான் புலிவாய் வந்து தானே வந்து வச்சாங்க வாடா அடி வரம் போறவனா அடிக்கடி வரம் போறவனா அடுத்த நாள் எடுத்து வாயில வச்சு வாடா
முக்காத மூத்திரம் பெஞ்சு வாடா வாடா ஊருடன் பகை வேரோடு அது என்னடா சாப்பிடணும்டா வாடா யார போடான்னு கேக்குறா என்ன பண்ணுவா கல் எடுக்கிறா என்னடா பண்ணுவா மச்சான் கையில எடுக்கிற பிளான் நடக்காது இல்ல என்ன எது கூட்டினா ஏயா வீட்டுல மாடு மேய்ச்ச பண்ண கேக்குறான் ஆட்டாடு தானே கொண்டு வந்த இல்லடா மாடு மேய்க்கும் லாரி ஓட்டம் இல்லனா அம்மன் டிராவல்ஸ் ஓட்டம் அவன் மூஞ்சி அவனையும் பாரு ஓட்டுனீங்களா காயில வரைக்கும் பாக்ஸோட ஏத்த வண்டிடா அது வாடா ஆட்டாடு தானே கொண்டு வந்த ஆமாடா போத்த அந்த மாதிரி தூக்கி அடிக்கிறதுக்கா நீயே சொல்லு மச்சான் நரம்புக்கு நரம்ப குதிரிக்க அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிடுவேன் என்னத்துக்கா சும்மா இல்ல பணம் குத்துக்கிறேன் பணம் காய்ச்ச காய்ச்சா எவ்வளவு கொடுத்தா ஆமாடா பணம் குத்துக்கிறேன் 1250 1250 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறேன் எந்த கோயில உட்காந்து பிச்சை பணமா தெரியல அவ்வளவு லோ பட்ஜெட்ல ஓடிக்குது பாடி அந்த பணத்தை இங்க வச்சுட்டு எங்கன்னா ஓடிப்போம் பணத்தை யாராண்ட கொடுத்தா எனக்கு தெரியல பணத்தை யாராண்ட கொடுத்தீங்க பணத்தை யாராண்ட கொடுத்த எல்லாரையும் பாதி பணத்தை இவன் கேட்டான்டா பணத்தை வீட்டை தேடி போன வீட்டுல இவன் ஆள் இல்ல பணத்தை அவங்க அம்மாட்ட தானே கொடுத்தேன் அம்மா பணத்தை அவங்க அம்மாட்ட தான் கொடுத்தேன் பசங்களை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தலாம்னு பாக்குறேன் சாட்சி யாராவது இருக்கிறாங்களா சாட்சி இருக்காங்களா ஆமாங்க சாட்சியா தெரியுமா இவன் பொண்டாட்டி காமினி உன் பொண்டாட்டி காமினி என்னடா உன் பொண்டாட்டி நல்லா காமினி அதான் என்னடா என்ன காட்டுறான்னு என் பொண்டாட்டி பேரு பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த இதுக்கு சாட்சி என் பொண்டாட்டி காமினி இவனுக்கு 2 பேர் தானே அவளை கூட வச்சுக்கிடா பணத்தை அவளோட கொடுத்துரு என் சூத்த ஏன்டா கிப்பீங்க 2 பேர் ஆஃபர் கூட வச்சுக்கோ காற்று எங்க போற வடங்க இவ்வளவு கௌரவம் இறங்கி வர்றியா எதுக்கு வந்தீங்க இது எதுக்கு இது சுத்த வேஸ்ட் ஆமா மச்சான் வேஸ்ட் தண்டா மச்சான் நைட்ல அந்த பகல் ஆடினாங்க பகல் ஆட வெடிக்கிறேன் ஏன் கண்ணு முட்டு சுகர் வந்து சாகணும் பகல் தெரிஞ்சு போச்சு எல்லாமே பகல் ஆனா பார்த்தா பாக்குறாங்க பாக்க கைட்டு போறாங்க பகல் ஆட்டி அப்படியே மூட்டை கட்டி அப்படியே ஓட வெடித்தாடி லைட் எல்லாம் போட தேவையில்ல வீட்டுக்கே போக முடியாது துவாரம் வந்துச்சு பாரு தெரியல உங்களுக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தொழில் தெரியும் இது எதுக்கு இது சுத்த வேஸ்ட் இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும் அவருக்கு வாஜாரு தெரியுங்க வணக்கம் வாஜாரே அம்மா வந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவ பாயம் வச்சு நல்லாங்க போனா போதும் கம்பெனில சேர்த்தா எங்க சூத்தல நார ஊத்துறான் டேய் எவன நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தானே முதல்ல நடா பாவம் பண்ணும் பூண்டு வித்துருவனும் புளி வித்துருவனும் சம்சா வித்துருவனும் பொறி உண்டை வித்துருவனும் கரும்பு வெட்டுறவனும்
ஆமா நீ எதுக்கு வந்தீங்க? ஐயா குத்து சோத்துக்கு கூத்தாடி ஐயா மொத்த சோத்துக்கு போன படிக்கிறார் அவர் துணி சோத்துக்கு பொட்டி அமுக்கிறார் பையன் தட்டு சோத்துக்கு சின்ன ஏய், இந்த குத்து சோறு கூட சாப்பிடுறது இல்லையே மடையவே. டேய், தெரியும் என்ன வேலை தெரியும்? என் சிசியனை கேளு. யாரு உன் சிசியா? யாரு பாரு? ஏய், எங்கடா பாக்குறா? ஏம்மா, விஜய்யா? ஏய், அங்க எங்க? ஏய், யாரா உன் சிசியா? அங்க எங்க பாக்குறா? நீதான். ஏய், உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கணும் நாங்க எப்படா பார்த்தோம் உனக்கு நான் சிசியனா பாருங்க. இவரை பார்த்தா சொல்றா. ஏய், நீங்க சிசியா? நினைக்கிறேன் பாரு, சனதாவுலையாடு என் சிசியா. சனதாவுல. அப்பா என்ன? எனக்கு நீ குரு வேற என்ன? ஓ கடவுளே வேன் பின்னாடியே ஓடியாச்சு என்ன பாக்குறா ஏன்னா நான் கூட நாடகத்துக்கு வரேன்னா ஒரு நாள் மட்டும் இட்டு போங்க நாங்க டப்பாங்க நான் நல்லா அடிப்பேனாங்களா இட்டு போனாங்களா ஏன்னா ஓனர் சேர்க்கல அவனை தேடிட்டாங்க. அவனை ஆளே போய்க்காரு. எண்ணி கும்பிட்டு போறான் அவனை. என்னடா அவனுக்கு தெரியும்? நான் என் பெருமை சொல். ஏய், சீக்கிரம் சொல்றேன் சீக்கிரம். என்ன அவனுக்கு தெரியும் அவனுக்கு? அவரு வாஜாரு சரிங்க வாத்தியாரா? இந்த கலைதேவி நாடக மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவரா வாத்தியாரா? பைய கட்டுறா பாடே இவன்டா வாத்தியாரா? பைய கட்டுறா ஐயா பேசலாங்களா அட பயப்படாத பேசு, நான் இருக்கிறேன். பயப்படாத பேசு. நீ இருக்கிறதுனால தான்ப்பா பயமா இருக்கு எந்த ஊர்ல என்ன நடக்குமோ என்ன கொடுப்பாரு ஐயா பேசலாங்களா பேசு, நல்லா என் பெருமை தூக்கி சொல்லு. என்னோட தூக்கிடுவாங்க என்ன வேலை என்ன? அம்மா வாங்கலம்மா என் தாய் ஏய், என்ன வலிதே? ஏய், என்ன வலிதே? உண்மைதாங்க. பம்ப கம்பெனில செலமாடிந்தாங்க. எங்க? பம்ப கம்பெனில. ஏன் அதை விட்டு இங்க வந்த? நோக்கியா கம்பெனி போட்டியாப்பா எதுக்கு இங்க வந்த அதை விட்டு? அதுல ஒரு 10,000 ரூபாய் தரணும். 10,000 வந்தாதுமா? அவங்க கண்ணி கொண்டாரு கொடுப்பாரு வாங்கி போகுதுக்கிறியா? அதுல ஒரு 10,000 ரூபாய் தரணுங்க. ஆனா உண்மையாங்க பம்ப கம்பெனில செலமாடிந்தேன். உண்மைதான். நாங்க நல்லா ஆடுவோங்க. நீங்க நல்லா ஆடுவீங்களா? உண்மையாதான். எப்படி ஆடுங்க? இப்ப மாதிரி மென்டல் மாதிரிலாம் ஆட மாட்டேங்க. ஏய், மெட்டில சத்தியமா. நான் மென்டல் வேற என்ன? கம்பெனியே மென்டல் கம்பெனி ஒரு 15 மென்டலுங்களை சேர்த்துக்கணும் 8:30 மணிக்கு வாங்கடான்னா 10:30 மணிக்கு வராங்க மென்டல் ஐயா தான் முதல் மென்டல் இந்த மென்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தர் யாரு? உள்ள பவுடர் போட்டுக்கிறார் அடுத்தது அவர் தான் வருவாங்க காற்றில் ஆடும் யாரு? ஐயாவோட பங்காளி அவர் பேரை காட்டா தான் டெய்லியும் சாப்பிடுவாரு ஏய், இது எதுக்கு? இதை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து அது பார்த்தா சாராய் கடைக்கு போயிட்டு பாப்பாடா. சார் ஆமா நமது காட்டாங்குளம் தலைவர் ஆமா, சாராய கடை சாராய கடை. ஒரு காலத்துல ஊரு தாண்டா சாராய கடையை வைக்க போற ஆமா. உம்மால கள்ள குட்டியில கண்ணு குட்டி வாங்கினா பாரு உத ஏய், அதே போல காலை ஒடிச்சு கொண்டாட்டி காமினி பக்கத்துல படுத்து அதை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு நீ ஆட்டாடாத, என் கூட வந்துரு. நான் போயிடுறேன். அந்த பையனை கூட நான் போயிடுறேன். விட்டு போட உன் தொல்லை தாங்க முடியல. இனியா கம்பெனில 80,000 வாங்கிக்கிறேன் அப்புறம் கை அவனை 2 லட்சம் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரியாதவா ஆமா, நீ தான் சொன்னியாம. நான் ஏன் வாயை திறக்கிறேன் ஏய், கலப்படா பாடு பெரிய கலப்படம் எல்லாம் ஏய், வாங்க என்ன வேலை? என் கூட வந்துரு. அருமையான தொழில். என்ன தொழில்? எந்த சாராய கடை? சாராய கடை சாராய கடை பக்கத்துல பக்கத்துல உனக்கு சாக நகர பத்திர கூட வந்துரு. போக மாட்டேன் நல்ல வேலைடாது நகத்துல மண்ணு போடாத வேலை அருமையான வேலை. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. ஆனா உண்டு எந்த? கோத்தா நக்கிற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை கோத்தா நக்கிற வேலை. பழைய விரிச்சு போட்டா
சீக்கிரமா அடிக்க மாட்டேன்னு சொல்லு. உன்னை அடிக்கவே மாட்டேன் சீக்கிரமா அடிக்க மாட்டேன்ல? அடிக்க மாட்டேன் வாடா. அது கீழே போட்டு போறது வாடா. நான் அவனை கூப்பிட சொல்லு. டேய் மட்டில வர சொல்றானே ஒண்ணா நம்பர் மென்ஷே நீதான் டேய் சீ. தங்கம் வாடா என் சேர்த்து இங்க வாடா அப்ப 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 அட சும்மா சும்மா அடிக்காத. ஐயோ தப்பு வருமா? ஆட்டு குட்டி என்னடா கால தாமதம் பண்ணால் கட்டு கதையில் கொட்டி அழைக்கிற மாதிரி நாங்க ஒரு விகட கவிதை ஐயா டேய் சரி போகட்டும் நான்டா ஒரு மோனே போட்டு சிரியா நாட்டில் பேர் என்ன தமிழ்நாடு. ஏய் ஒழுங்கா சொல்லு ஆப்பிரிக்காவா? சத்தியபுரி நாடு சத்தியபுரி 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 நான் பானிபுரி வைக்கத்தானே சத்தியபுரி இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னனுக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் விசா கொடி அமைச்சர் விசா கொண்டு என்ற பெயரோடு வந்து வருகிறேன் பாம்பக்க கண்ணில விசா காலக்க கண்ணில விசா இந்த விசா கொடிக்கு உடம்பெல்லாம் விசா விசா அப்படின்ட்டு ஏய், சட், எனக்கு இந்த உலகில் என்னை போற்றுத யாரு ஒரு புகையை ஒரு சிங்கமா வந்து கொண்டு வருகிறேன் மன்னர் ஏதோ ஆழத்துல போட்டு கொண்டிருக்கிறார் என்ன இது? பிரியாணி ஆம்பளை குடுவாயா வெக்க வா பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராத. ஆம்பளைங்க வெளிப்படுத்த மாட்டோம், பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க. எப்படி காலாரியே நிலத்துல கோலம் போடுவாங்க. பொம்பளைங்க ஆமா, ஆம்பளைங்க அது கல்லாட்டு நின்று வேடிக்கை பார்ப்போம். அவ்வளவுதான் பார்ப்போம். வெக்க வருது வெக்க வருதுப்பா. ஏயா இந்த வயசுல யாருக்குன்னா வெக்க வருமா என்ன வயசாகி போச்சு? ஆமாண்ணா, எங்களை வயசாகி போச்சுன்னு மட்டும் தட்டி விட்டுங்க. என்ன வயசாகி? ஏய், ஐம்பதிலும் ஆசை வரும். ஐம்பதிலும் ஆசை வரும். வர வர 7 வயதிலும் எய்சு இந்த இரும்பு துண்டை அந்த காந்தன கவுதா அம்மா இதுதான் காதலா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது கண்கள் நடு தாளம் போடுது காடு வா வாழ்ந்து ஆமா, வீடு போட்டு வீடு போந்து சுடுகாடு பாடு கொடுத்தா நாளைக்கு சாவு போற கைவன வந்தா கூட சரி. ஆம்பளைங்களுக்கு தலை எப்படி ஆடு தெரியுமா? பொண்டாட்டி பார்த்த உடனே எனக்கு பொண்டாட்டி வேணும் 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 இப்படி ஆடும். வேணும் வேணும் முன்னாடி ஆடும் முன்னாடி ஆடும். சைலண்ட் பெண்களுக்கு எப்படி ஆட
பார்த்த உடனே எங்களுக்கு ஆம்பியா பண்ணா நாங்க வரமாட்டோம், ஆம்பியா வரோம் வரமாட்டோம் நாங்க பாட்டதெல்லாம் போதும் அப்படியே பெண்ணாத்துல கொடுத்துக்கிட்டே போய் சேர்ந்துரும். இந்த வயசுல உனக்கு இது கேக்குது. அது நவ கிட்ட கிட்ட ஓடியாது, ஆமாப்பா. நீ நவ வயிற்று வச்சு முட்டுற. உங்களுக்கு லவ் பாட்டு பாத்தீங்களா? காதல் பாட்டு. ராஜராஜ சோழன் எவையாலும் பாடலை. நியாயமாயா இது? தாய்மா, நீ பண்றது நீ பண்ணு தாய்மையா, நீ பண்ணு தாய்மா. வா, வா. எங்களுக்கு முன்ன வந்து நல்லா பீப்பு வாங்கி சாப்பிட்டியா? வாசல கும்முன்னு வருது. அப்பா தப்பா நினைக்காதப்பா, அன்பால உலகத்தை வேணலாம். அன்பு இருந்தா உலகமே அடிமை. வீட்டில் இருக்கிற 4 பேர் அன்பால வெல்ல முடியாதான். என்னுடைய முகம் வாடிய பொழுதெல்லாம் என் மனைவி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆடுவதும் பாடுவதும் அவளுடைய உண்மைங்க. காலையில தாலி கட்டுறோம், சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறோம். என்ன பண்ணுறது? இந்த வயசுலயும் மகாராணிய பிரியாத மன்னர், உண்மை. மன்னரை பிரியாத மகாராணி, அன்பால் அடிமைப்பட்டவர்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயில் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், உண்மை. மக்களுக்கேற்ற மன்னர், மன்னருக்கேற்ற மகாராணி, மனைவியால் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான காவலர். காவலர். இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை நான் பார்த்து சண்முகம் இது. அமைச்சர் ஐயா, அமைச்சர் விசப்பொடி ஐயா. வந்து நின்னா பச்சா பொடிப்பு கவுத்து விட்ட சேங்கலாட்டம். அம்மா தலைச்சு மோனியை யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி ஊத்துட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவரம் விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டினா கிறிஸ்டி பொம்மை எங்கேயோ தேடாதிக்கோ. நல்லா அறுத்து விட்ட பணம் மர மாட்டேன் நின்னுங்கிறாங்க. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மணில நல்லா கூடா சீவி அவன் கூட்டுல ஒரு சொருவி நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? பெருமையை சொல்லிக்கிறேன். போய் பாரு. போய் பாரு. ஓடி புலி என்ன அவசரம் நடப்பு? மன்னர் வரும்படி உத்தரவு. சந்திக்கிற இப்பொழுது மன்னரை. அதுதான் சந்தவாசல். மன்னர் மன்னா வணங்குகிறேன் வாழ்த்துங்க. வாழ்க அமைச்சரே,